2018 குரூப் 2ல கேட்கப்பட்ட ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம குரூப் 4க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சா பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் என்ன அப்படின்னா திருக்குறளை தான் என்ன சொல்லுவாங்க, அடையெடுத்த ஆகுபெயர். நெக்ஸ்ட்டு, பாசிலை அப்படின்னா எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு, பிழையான கூற்றெல்லாம் கண்டறிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்னன்னு பார்க்கலாம். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது ரைட்டு, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது ரைட்டு, வினைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது ரைட்டு. ஒன்றொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் வந்து மிகும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தவறான கூற்று என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா. செல்வி பாடினாள் அப்படின்றது திணைவலுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. எப்படி வரும், என் மாமா வந்ததுன்னு வந்தால் தான் என்ன வரும், திணைவலுன்னு வரும். அடுத்தது திணை வளாநிலை பாருங்கள். திணை வளாநிலை எப்படி வரும் அப்படின்னா செல்வி பாடினாள் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் அது வந்து என்னது, திணை வளாநிலை. நான் வந்தேன்றது இடவலுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. எப்படி வரும், நாங்கள் வந்தார்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா தானே அது இடவலு வரும். அடுத்தது, நாய் கத்தும்ன்றது மரபொழு, இது வந்து ரைட்டு. ஓகேவா. அப்போ செல்வி பாடினாள்ன்றது திணை வளாநிலையில் வந்து வரும். செல்வி பாடினாள்ன்றது என்ன வரும், திணை வளாநிலை வரும். திணை வலுநிலைனா என் மாமா வந்ததுன்னு வரும். இடவலுனா நாங்கள் வந்தார்கள். ஓகேவா. அந்த மாதிரி வந்தால் அது இடவலு. மரபொழு தான் நாய் கத்தும் வந்துச்சுன்னா தான் மரபொழு. ஓகேவா. அப்போ பொருத்தமானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. பிழையான தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் பின்னாடி வல்லினம் மிகும் ரைட்டு, ஓரெழுத்து உருமொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ரைட்டு, ஓமை தொகையில் வல்லினம் மிகும் ரைட்டு. இரட்டை கிளைவில் முன்னே பார்த்தோம். இரட்டை கிளைவில் என்ன அது வல்லினம் அது மிகாது. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்ன வரும், பிழையான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அப்படின்னா காசோலை. அடுத்தது ஃபைல் அப்படின்னா கோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், விசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவு இசைவு. அடுத்தது பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ. அடுத்தது, அவன் பொன்னன் எவ்வகை பெயர்னு கேட்குறாங்க. அவன் பொன்னன் வந்திருக்கனால இது வந்து பொருட்பெயர். அவன் பொன்னன்றது ஒரு பொருள் தானே, அப்போ பொருட்பெயர். அடுத்தது, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வெற்றுவதா என்னது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவு. என்னது, ஐ. ஒரு பெயர் சொல்ல செயற்படு பொருளாக மாற்றுறது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது, ஐ. ஓகே. மூன்றாம் வேற்றுமை ஐ ஆள். அடுத்தது கு, இன்னொரு ஐந்தாம் வேற்றுமை. இதுதான் தெரியும். ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமைக்கு உருவு இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். எட்டாம் வேற்றுமை என்ன சொல்லுவாங்க, வெளி வேற்றுமைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயரச்ச தொடர் பாருங்கள். பெயரச்சம்னா எதில் முடியும், ஆளை முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெயரச்ச தொடர். அப்போ என்ன வரும், தைத்த சட்டை. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது. நெக்ஸ்ட்டு, குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது வந்து எந்த ஆகு பெயர்னு கேட்குறாங்க. குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா அது வந்து குழல்ன்றது என்னது, ஒரு கருவி. அப்போ என்ன வரும், கருவியாகு பெயர். அடுத்தது பாருங்கள், பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை. இது வந்து குழல் வினா. பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட கேட்குறோம், வணிகர்கிட்ட கேட்குறது. அது என்ன வினா வகைன்னு கேட்குறாங்க. என்ன வினா அப்படின்னா குழல் வினா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வர்றது என்ன அப்படின்னா அடிதோறும் 4 சீர்களை பெற்று வர்றது என்ன அப்படின்னா நேரடி. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வர்றது என்ன அப்படின்னா நேரடி. ஆப்ஷன் பி, சிந்தடி. பி கொடுத்துட்டு டி கொடுத்துருக்காங்க. தலையின் வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காய் முன் நிறை வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா கலித்தலை. காய் முன் நிறை வந்துச்சு அப்படின்னா கலித்தலை. நெக்ஸ்ட், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனம் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் அப்படின்னா திருவள்ளுவர் மாலையில் வந்து அமைந்திருக்கு. தீராத இடும்பை தருவது என்ன அப்படின்னா நம்ம ஆராயாமல் பேசுறது ஐயப்படுறது தான் என்ன அப்படின்னா தீராத இடும்பை தருவது. அடுத்தது, 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னா நாலடியார். 18 கீழ்கணக்கு நூலில் ஒன்று அப்படின்னா நாலடியார். நாலடியார் என்ன சொல்லுவாங்க, 18 கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது, ஒரே ஒரு தொகை நூல்னு சொல்லி சொல்லுவாங்க. நாலடியாரோட வேறு பேர் என்னென்னு உங்களுக்கே தெரியும். குட்டி திருக்குறள், வேளாண் வேதம் சொல்லி சொல்லுவாங்க. வேறு பேர்கள் என்ன, நாலடியார், குட்டி திருக்குறள், வேளாண் வேதம். ஒரு 18 கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னா அது நாலடியார் தான். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதன்னு கொடுத்துருக்காங்க. உட்பிரிவு என்ன வரும், படலம்னு வரும். பெரும்பிரிவு தான் காண்டம். கம்ப ராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமவதாரம். இன்னொன்று என்ன பேர் வச்சிருப்பாரு, ராமகாதை. இது வந்து பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. ராமவதாரம், ராமகாதைன்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. கம்பராமாயணம் ஒரு வழிநூல். அப்போ நமக்கு பொருந்தாது என்ன, உட்பிரிவு படலன்னு வரும், ஆனால் காதைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தவறு வந்து ஆப்ஷன் சி.
கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கீழே தான் என்ன பண்ணியிருப்பாரு, ஐங்குறு நூற்றை தொகுத்திருப்பார். ஓகே, உவேசா இப்போ எப்போ ஐங்குறு நூற்றை பதிப்பிச்சிருப்பார் அப்படின்னா 1903 உவேசா ஐங்குறு நூலை பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு துஞ்சல் அப்படின்னா சோம்பல், துஞ்சல் என்ன வரும், சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி. நோன்மை அப்படின்னா வலிமை. நோன்மைனா என்ன வரும், வலிமை. என்ன ஒரு ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு புறநானூற்ற சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியூவை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை. பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடந்துயர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுது அப்படின்னா திருநாவுக்கரசரை வந்து குறிப்பிடுகிறது. அடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஒல்லை அப்படின்னு பார்த்தா விரைவு, ஈறு அப்படின்னா எல்லை, மேதி அப்படின்னா எருமை, உங்களுக்கு தெரியும். அங்கனர் அப்படின்னா சிவன். ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் டி. குருசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சிலுவை. குருசு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, சிலுவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருத்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை தான் எப்படி அழைக்கப்படுறாரு, கிருத்துவ கம்பர். அவரோட நூல்கள் என்ன, ரச்சன்ய யாத்திரிகம், ரச்சன்ய மனோகரம், ரச்சன்ய குரல், ரச்சன்ய பலபோதனை, அதுக்கப்புறம் போற்றி திருவகள். இது எல்லாமே யாரோட நூல்கள் அப்படின்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அவர்களோட நூல்கள். அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாரோடைய அவையில் அலுவலராக பணிபுரிஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட அவையில் பணிபுரிஞ்சிருப்பார் அப்படின்னா திருமலை நாயக்க மன்னர் அவையில் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அலுவலராக பணிபுரிஞ்சிருப்பார். அடுத்ததுக்கு பாருங்கள், பொருந்தாதனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ராஜராஜ சோழனோட ஒட்டக்கூத்தர் ரைட்டு. திருவேங்கட அந்தாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலமகம் குமரகுருபரர். அடுத்தது முக்குடர் பல்லு நாக்கூத்தனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்குடர் பல்லு அப்படின்னா நாக்கூத்தனார், தப்பு. என்ன வரும், முக்குடர் பல்லோட ஆசிரியர் என்ன எனப்படுவார்னு வரும். அடுத்தது உலக பொதுமறை என்ற போற்றப்படும் நூல் அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லுவாங்க, உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் என்ன சொல்கிறாங்க, திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடிகை முத்து புலவரோட மாணவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமறுப்புலவர். உமறுப்புலவர் யார், சீராபுராணத்தை இயற்றியவர் தான் யார் அப்படின்னா உமறுப்புலவர். டக்கு நமக்கு வந்து ஞாபகம் வரும், சீராபுராணத்தை இயற்றியவர் உமறுப்புலவர். கடிகை முத்து புலவர் மாணவர் தான் உமறுப்புலவர். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நானாசிரியாக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சுவாமிகள். நெக்ஸ்ட் நமக்கு தொழில் கவிதை நாட்டிக் குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை வந்து நாட்டுக் குலைத்தல் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுவர் தான் யாரு, உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. மக்கள் கவிஞர்னா யாரை சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை என்ன சொல்லுவாங்க, மக்கள் கவிஞர். திரை இசை திருவள்ளுவர் இதெல்லாமே யார் சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவர்கள் வந்து சொல்லுவாங்க. புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாரு, சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையன். அடுத்தது முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று அப்படின்னா பெருநாரை வந்து சொல்லியிருக்காங்க. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று அப்படின்னா பெருநாரை. இன்ன வரைக்கும் குரூப் 4 பார்த்தோம், கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் குரூப் 2ன்றது தமிழ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. கொஞ்சம் யோசிச்சா தான் ஆன்சர்ஸ்லாம் போட முடியும், படித்தா மட்டும் தான் போட முடியும். அடுத்தது பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவர் எப்படி கேட்குறாங்க பாருங்களா கொஷின். பம்மல் சம்பந்தனார் முதலியார் ஃபஸ்ட்டு எழுதி நடித்த நாடகத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, புஷ்பவல்லி. இயற்பெயர் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாரதியோட இயற்பெயர் என்ன, சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்ரத்தினம். சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்தியத சாலன் வரும். இது வந்து கூட நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூல் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலையடிகள். மறைமலையடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, தனித்தமிழ் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மறைமலையடிகள் எப்போ தனித்தமிழ் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறைமலையடிகளோட மகள் தான் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். அடுத்தது யார் காப்பான் என்ற தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா உவே சுவாமிநாத ஐயர். ஓகே, உவே சுவாமிநாத ஐயரோட ஆசிரியர் தான் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா, உவேசாக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க, 2006 இவருக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. எத்தனைத்துக்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருப்பாரு, 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து பதிச்சிருப்பாரு. நினைவில்லம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமநாதபுரத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். தேவநாய பாவனரோட எத்தனை நூல்கள் படைத்துள்ளார் அப்படின்னா பாருங்கள், எத்தனை நூல்கள் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பழைய புக். அப்போ பழைய புக் படித்தா தான் நம்ம இதெல்லாம் போட முடியும். அப்போ எத்தனை நூல்களை படிச்சிருக்காரு அப்படின்னா 43 நூல்களை வந்து தேவநாய பாவனர் வந்து படிச்சிருக்கிறாரு. அடுத்தது நாணக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் அப்படின்னா வீரமாமுனிவர். டக்குன்னு நம்ம இது நாணக்கண்ணாடினா யாருன்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வராது. அப்போ இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாணக்கண்ணாடி என்னும் சமய நூல்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் தான் எப்படி அழைக்கப்படுது, தட்சிணமேரு என்று அழைக்கப்பட்ட ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, தஞ்சை பெரிய கோவிலை வந்து சொல்கிறாங்க. தமிழில் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை,
சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மலேசியா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. வந்து யமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர் தெரிஞ்சிச்சுன்னா கூட நம்ம வந்து ஈஸியாக மலேசியா வந்து அடிச்சிடலாம். அடுத்தது தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தன்மையின் அடிப்படையில் இதெல்லாம் கஷ்டமான கொஷின். ஏன்னா இதெல்லாம் நம்ம படித்தா தான் போடுவேன். அப்போ தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தோட பேர் என்ன அப்படின்னா கலர் நிலம். தன்மை அப்படின்னாலே தன்மையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பிச்சுட்டு கலந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தோட பேர் என்ன அப்படின்னா கலர் நிலம். பொறுத்து கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஏர்கோட்பறை. முல்லை அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னா மணமுழா. முல்லை அப்படின்னா ஏறுகோட்பறை. மருதம் அப்படின்னா தப்பாக சொல்லிட்டேன்ப்பா குறிஞ்சி அப்படின்னா தொண்டகம். முல்லை அப்படின்னா ஏர்கோட்பறை. மருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமுழா. பாலை அப்படின்னா துடி. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்தது கார்காலம் அப்படின்னா இது ஈஸியாக போட்டுடலாம். எழுதி வச்சிங்க அப்படின்னா ஆவணி புரட்டாசி. முன்பனி காலம் அப்படின்னா மார்கழித்தை. அடுத்து முதுவெளிர் காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனி ஆடி. குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை. ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், உத்தறிதல், சுவைத்தல், நுகர்தல் இம்மூன்றும் எவ்வகை உயிர்களுக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரையான் எறும்பு. பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. வேரிலை அப்படின்ற பிரிச்செழுதுனா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி வேரிலை நம்ம எப்படின்னா வேற்று கூட்டல் இலைன்னு பிடிப்போம், வேறு கூட்டல் இலைன்னு பிரிக்க மாட்டோம். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின் இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கோங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி வேறு கூட்டல் இல்லை என்னதான் வரும் வேற்றில்லை. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.